site support, ஓகே. சைட் சப்போர்ட். remote ஓகே. site support, and first நான் வந்து நெட்வொர்க்கிங் அண்ட் ரிமோட் சைட் சப்போர்ட் 2 டொமைன்லயும் வேலை பார்த்துருக்கிறேன். ஓ ஓகே. பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. ஸோ நெட்வொர்க்கிங்னா நீங்க என்ன சிஸ்கோவா இல்ல அந்த மாதிரியா இல்ல ஸ்விட்ச் அண்ட் ரவுட்டிங் அந்த மாதிரியா எப்படி? இல்லை, ஸ்விட்ச் அண்ட் ரவுட்டர்ஸில் வேலை பார்த்தேன். தென் நான் ஷிஃப்ட் டு ரிமோட் சைட் சப்போர்ட்டுக்கு வந்திருக்கேன். ஓகே, கிரேட். ஓகே, தேங்க்ஸ் கரண். ஓகே, வாட் அபவுட் அதர்ஸ்? எனி ஒன், கண்ணன் ஆர் காவ்யா, உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா ஆல்ரெடி? இல்லை வந்து நீங்கள் ஃப்ரெஷரா, இல்லை நான் ஆல்ரெடி வேறு டொமைனில் ஒர்க் பண்ணியிருக்கேன், இல்லை எனக்கு சைபர் செக்யூரிட்டி எனக்கு பேசிக்காக தெரியும், பட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இந்த கோர்ஸ்க்கு வந்திருக்கேன் அப்படின்னு? எனி ஒன் கேன் டேக் இட். Actually, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஓவரால் 13+ இயர்ஸ் into 7 years into internal audit and ITGC domain. சைபர் செக்யூரிட்டிங்கிற பேசிக் நாலேஜ் இருக்கு, பட் டூல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆஸ் யூஷுவல் ப்ரீவியஸ் கம்பெனியில் சைபர் செக்யூரிட்டி ஆடிட் பண்ணியிருக்க மேலே உள்ள. ஓகே, பட் டூல் EDR அந்த மாதிரி டூல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்றீங்க, கரெக்டா? டூல் ஆடிட் எனக்கு தெரிஞ்சு உங்க நெட்வொர்க் ஓகே, ஏன்னா உங்க வாய்ஸ் கிராக் ஆகுது. எனக்கு கரெக்டா நீங்க சொல்றது பாதி தான் கேட்குது, பாதி கேட்கல. மேபி எனக்கு தான் என்ன செயல் பிரச்சனையா இல்லை அதற்கும் தெரியல. பட் ஸ்டில் நான் வந்து மேபி உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம், கரெக்ட் இல்லைங்களா? சைபர் செக்யூரிட்டி பத்தி. ஓகே ஓகே. ஸோ எனி ஒன் ஆர் டூ, சக்தி, கௌதம் ஆர் ஜாஷ்மிதா, லாவண்யா, எனி ஒன் ஆர் டூ. Hi sir, I am Saktivel sir. Yes Saktivel. Sir, நான் வந்து இப்போ 26 பாஸ் அவுட் சார், பி. ஓகே. சிஎஸ்சி சார். இப்போ அதுக்காக சைபர் செக்யூரிட்டியில் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கேன், அதனால தான் சார் படிக்கிறேன். அப்படிங்களா? சூப்பர் 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 சக்தி, தேங்க்ஸ். ஓகே ஓகே. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மிக்ஸ்ட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்க மாதிரி நான் வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஸோ வி ஹேவ் அ மிக்ஸ்ட் ஆடியன்ஸ் ஆஃப் சில பேருக்கு சைபர் செக்யூரிட்டினா என்னன்னு தெரியும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் டூல் எக்ஸ்போஷர் இல்லை. சில பேர் வந்து இந்த கோர்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணி, ஐ மீன் இந்த டொமைனில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ப்ளஸ் ஒரு செட் ஆஃப் பீப்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி எனக்கு நெட்வொர்க்கிங் பற்றி தெரியும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதர் டொமைன்ஸில் கொஞ்சம் நாலேஜ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து இதுலேயும் கொஞ்சம் எக்ஸ்போஷர் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ ஐ கேன் ஸ்விட்ச் ஓவர் த டொமைன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறேன். அப்புறம் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மிக்ஸ்ட் ஆடியன்ஸ் இருக்கிறதுனால நான் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி வந்து கொடுத்துறேன். ஓகே. ஸோ சைபர் செக்யூரிட்டி பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா என்ன முக்கியம்? ஹலோ, கேக்குதுங்களா? Yeah, can you hear me now? Yes, I can. Yes, sir. Yeah, bro. Hi. Sorry about that. So I was just trying to talk and mic வந்து என்னால enable பண்ண முடியல. இப்போ நான் enable பண்ணேன். I'm sorry about that. So myself, Shakti, I'm working as an assistant manager in Coronis. That is a complete different domain from this medical billing ல இருக்கேன். And I completed CH நான் ரெண்டு பேரும் ஒரே வெர்ஷன் நினைக்கிறேன், 10 and 11 நான் முடிச்சிருந்தேன். சூப்பர். ஓகே. So knowledge இருக்கு. ஓகே. Yeah, and I'm currently planning to switch back to cyber security. Previously வந்து freelancingல work பண்ணிட்டு இருந்தேன், but then career-ஆ வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பெருசா இல்லை. But I'm switching back to cyber security. How the market is, and இப்போ ஆக்சுவலா வந்து என்னால switch பண்ண முடியுமா being a assistant manager back into cyber security? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் குவிக் இன்ட்ரடக்ஷன். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, தேங்க்ஸ். எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து ஒரு மேபி 3 or 4 பர்சன்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணிட்டேன். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி சிஹெச் முடிச்சிருக்கிறதுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், பட் ஸ்டில் அகெயின் வி ஹேவ் அ மிக்ஸ்ட் ஆடியன்ஸ், அதனால நான் சொல்கிறேன். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி இது பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் அப்படின்னா ஆஸ் அ இன்ட்ரடக்ஷன். இப்போ நார்மலாக வந்து இப்போ என்னென்ன மாதிரி யூஸ் பண்றோம் நம்ம வந்து இப்போ மோஸ்ட்லி வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு, எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஏன்ஷியன்ட் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஏன்ஷியன்ட் டேஸ் சொல்ல ஒரு 20 years முன்னாடி கூட வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பேங்கிங் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் எல்லாம் போகணும்னா நான் ஹேவ் டு விசிட் த பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணும், இல்ல மணி போய் வித்ட்ரா பண்ணும், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா சலான் ஃபில் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்பெல்லாம் அதெல்லாம் பண்றோமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அப்சலேட், எல்லாமே வந்து பழைய கதை ஆயிடுச்சு, கரெக்ட் இல்லைங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பர்த் சர்டிபிகேட் வேணும், இல்ல வந்து ஒரு ஆதார் வேணும், இல்ல இந்த பட்சத்துல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ரோல்மெண்ட் சென்டர்ல போய் அப்ளை பண்ணி இதெல்லாம் பண்ணணும். பட் இப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஈவன் இஃப் யூ ஹேவ் வேலிட் ப்ரூஃப் நீங்க வந்து ரிமோட்ல இருந்து கூட அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒருத்தர் கூட இன்னொருத்தர் கூட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல வி ஹேட் ஒன்லி ஆப்ஷன் ஆஃப் டெலிஃபோன். பட் நமக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது வாட்ஸ்அப்,
ஆர் நீங்க மெயில் அனுப்பலாம், ஜிமெயில் அனுப்பலாம். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் டூ த ஸ்கைப் கால் ஆர் டீம்ஸ் கால் ஆர் வாட்ஸ்அப் கால் ஆர் வாட்எவர். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டலைஸ் ஆயிட்டே இருக்கு. அப்படின்ற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ற அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் கேன் பி எனிதிங். ஆர் நீங்க வந்து ஒரு டேட்டா ஸ்டோர் பண்றீங்க, இல்ல ஒரு டிரான்சாக்ஷன் பண்றீங்க, இல்ல கிளவுட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்கீங்க, இல்ல நீங்க சோஷியல் மீடியா யூஸ் பண்றீங்க. இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ற அந்த டிரான்சாக்ஷன்ஸ், நீங்க அந்த ஆன்லைன்ல இல்ல டிஜிட்டல் வேர்ல்ட்ல பண்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கா அப்படின்னு பார்த்தா அது சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்பெக்டிவ் கம்பெனி உங்களுக்கு வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வாட்ஸ்அப் எடுத்தாலும் எனக்கு வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இருக்கு. அதே மாதிரி வந்து ஜிமெயில் எடுத்தாலும் பாத்தீங்கன்னா என்னால வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து ஒருத்தர் உங்களுடைய மெயில வந்து பாத்தீங்கன்னா ஹேக் பண்ணி எடுக்க முடியாது. அதே மாதிரி வந்து நீங்க நெட் பேங்கிங் எடுத்தீங்கன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா நெட் பேங்கிங் வந்து நான் பேமெண்ட் கேட்வே வந்து பாத்தீங்கன்னா இந்த என்கிரிப்ஷன் அல்காரிதம் வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வே பண்றோம். அதனால உங்க பேமெண்ட் கேட்வே மூலியமா நீங்க நடத்துற டிரான்சாக்ஷன், நீங்க பேங்க் அக்கௌண்ட் என்ன யூஸ் பண்றீங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு என்ன யூஸ் பண்றீங்க, அதுல சிவிவி நம்பர் என்ன, அதாவது ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தால இன்க்ளூட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு பண்றாங்க. பட் ஆஸ் அ லேமேன், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இதை பத்திலாம் எதுவுமே தெரியாது. ஸோ அவங்க சொல்ற அந்த ட்ரஸ்ட் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா அது சேஃபா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பட் பிஹைண்ட் த சீன் அது எவ்வளவு ட்ரஸ்டா இருக்கு, எவ்வளவு சேஃபா இருக்கு அப்படின்னு நீங்க வந்து பார்க்கணும். அப்படின்னா அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சைபர் செக்யூரிட்டி நீங்க பிளேஸ் பண்ணிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆன்லைன் பேங்கிங் பண்றேன் அப்படிங்கிறப்ப அந்த ஆன்லைன் பேங்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மணி டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு மெயில் அனுப்புறீங்க அப்படின்னா பர்சன் ஏல இருந்து பர்சன் பிக்கு வந்து மெயில் அனுப்புவாரு. அதே மாதிரி 2 கம்பெனி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு கம்பெனில இருக்க ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கம்பெனில இருக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா இதர் பார்ட்னர்ஷிப் வச்சுட்டோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா வெண்டர் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் டீல் ஏற்படுத்திட்டு அவங்க 2 பேருக்கு எல்லாம் ஒரு டேட்டா எல்லாம் டிரான்சாக்ட் பண்றாங்க. இப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி டேட்டா டிரான்சாக்ட் நடக்கிறப்ப இடையில ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய வீட்டுல இருந்து பக்கத்து வீட்டுல பேசுறப்ப என்னுடைய ஜன்னலும் அவரு ஜன்னலுக்கு நடுவுல இடையில ஒரு பர்சன் தானே, நாங்க 2 பேரும் என்ன பேசணும் அப்படிங்கிறது கேட்கும். சோ அப்படிங்கிற பட்சத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா சேஃபா பேசணும் அப்படின்னு என்ன பண்ணுவேன், அவர் கூட எதோ டெலிஃபோன்ல பேசுவேன், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா மொபைல் போன்ல பேசுவேன். லைக் வைஸ் இதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா டேட்டா போகுது. அப்படிங்கிறப்ப அந்த டேட்டா எந்த காரணத்தை கொண்டும் காம்ப்ரமைஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய லேயர் ஆஃப் வந்து செக்யூரிட்டி சேனல்ஸ் வச்சு வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரொடெக்ட் பண்ற அந்த ஒரு பொசிஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி அப்படின்ற பொசிஷன் வந்து நிக்குது. ஸோ இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நான் சொல்றேன், எனக்கு இந்த இடத்துல சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கம்பெனிக்கு மெயின் கேட்ல இருக்க செக்யூரிட்டி கார்டு இல்லைன்னா என்ன ஆகும்? நீங்க அந்த கம்பெனி எம்ப்ளாய் மட்டும் தான் வரணும் போகணும். அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா யார் வேணா வரலாம் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துருமா? லைக் வைஸ் எனக்கு உள்ள வர டேட்டாவும் வெளியே வர டேட்டாவும் சேஃபா இருக்கா சேஃபா இல்லையா அப்படிங்கறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்? அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கார்டு ஒன்று வச்சிருப்போம். அந்த கார்டுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் வால் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த டேட்டா உள்ள வந்துச்சு, உள்ள வந்த டேட்டா அந்த கரெக்டான பர்சனுக்கு வந்து ரீச் ஆச்சா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என் பாயிண்ட்னு சொல்லுவோம். லைக் வைஸ் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி வந்து பாத்தீங்கன்னா லேயர் பை லேயர், சேனல் பை சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்லைன் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் ஆர் சோஷியல் மீடியா டிரான்சாக்ஷன் ஆர் கிளவுட் அப்ளிகேஷன்ல நம்ம வச்சிருக்க ஸ்டோரேஜ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேவ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். சப்போஸ் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஒரு சைபர் செக்யூரிட்டி ரூல் அல்ல அந்த டூல்ஸ் இல்ல எனக்கு அந்த ஃப்ரேம் ஒர்க் இல்ல எனக்கு அந்த இது வந்து பாத்தீங்கன்னா நான் அவ்வளோ செக்யூரா வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 2004ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ஒன் ஆஃப் த ரெப்யூட்டட் இன்சூரன்ஸ் கம்பெனி, அது வந்து பாத்தீங்கன்னா நான் பேர் டிஸ்க்ளோஸ் பண்ண விரும்பல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் சவுத் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பிரீமியம் வந்து கவர் பண்றாங்க. ஈவன் சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வித்தின் சவுத் இந்தியாவில் கூட மட்டும் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 3 crore கஸ்டமர் இருக்காங்க. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களுடைய இன்சூரன்ஸ் கம்பெனில யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாலிசி எடுத்திருக்காங்களோ அவங்க டேட்டா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ஆஃப் ஹேக்ல மொத்த 3 to 5 crores டேட்டா வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நான் ஆல் ஓவர் இந்தியாவில் சொல்றேன், டார்க் நெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது ரிலீஸ் பண்ணதுனால என்ன ஆச்சு அப்படின்னா சிம்பிளா எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த எந்த கம்பெனில வந்து இன்சூரன்ஸ் டை அப் வச்சிருக்கனோ கம்பெனியோட பாலிசி நேம் இருக்கும், என்னுடைய ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்கும், என்னுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்கும், என்னுடைய பர்சனல் ஐடென்டிஃபைபிள் நம்பர்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னுடைய இமெயில் அட்ரஸ், என்னுடைய ஃபோன் நம்பர், என்னுடைய எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பாலிசி அக்கௌண்ட் வந்து போகணும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு என்ன? இப்போ நீங்க ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஆட்லாம் பார்த்துருப்பீங்க. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க ஏடிஎம் கார்டு இருந்தா உங்க ஏடிஎம் கார்டு நம்பர், பின் நம்பர், சிவிவி நம்பர் இதவே ஷேர் பண்ணக்கூடாதுன்றாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனுடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ஆன்லைன்ல ஃப்ரீயா கிடைக்குது அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி கூட பிசினஸ் பண்ணணும் இல்ல அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் எடுப்போம் அப்படின்னு நினைப்போம் கேட்டா கண்டிப்பா நம்ம யோசிப்போம்.
ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய டேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனா ஒரு இடத்துல இன்டர்நெட்ல ஃப்ரீயா கிடைக்குது, என்னுடைய அட்ரஸ்ல இருந்து எல்லாமே தெரியுது அப்படின்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல டிஜிட்டலா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு த்ரெட்டை ஏற்படுத்தணும்னு நினைச்சானா என்னுடைய டேட்டா வந்து ஓப்பனா ஒரு இடத்துல இருக்கு அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அது சேஃப் இல்ல. அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த காரணத்தை கொண்டும் பிசினஸ் வச்சுக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூகுள்ல கூட வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய லைவ் லொகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டோரேஜ் வந்து லைவா ஆகுதுன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயே வந்து பாத்தீங்கன்னா திரு சுந்தர் பிச்சை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு செனட்டர் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஃபை பண்ணிருப்பாங்க என்ன ரீசனுக்காக அது பண்றோம் அப்படின்னு. பட் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி டேட்டா பிரீச்சஸ் நடக்கிறப்ப இல்ல இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டிஸ் பிரீச் நடக்கிறப்ப மெயின் விஷயம் என்ன அப்படின்னா கம்பெனியோட ரெப்புடேஷன் போயிடும். ஸோ அந்த கம்பெனிக்கு புது இன்வெஸ்டர்ஸ் கிடைக்க மாட்டாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி கூட பிசினஸ் டீல் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதர் கேன் பி பேங்க் ஆர் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஈவன் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு எஃப்எம்சிஜி செக்டரா கூட இருக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் அ சைபர் செக்யூரிட்டி டீம், இந்த சைபர் செக்யூரிட்டினா அதுல ஏகப்பட்ட டொமைன், நம்ம அதுக்குள்ள நம்ம இப்போ டீப்பா போக வேணாம். ஸோ இவங்களோட வேலை என்ன அப்படின்னா என்னுடைய கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் ஆர் அந்த ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலோட இன்ஃபர்மேஷன் எந்த காரணத்தை கொண்டோ வெளியில லீக் ஆகாம எப்படி சேஃப்கார்ட் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்த பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனோட வேலை. அந்த சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷன் பொறுத்த வரைக்கும் இதுல ஏகப்பட்ட டொமைன்ஸ் இருக்கு. அந்த டொமைன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோர்ஸ் வரப்ப நம்ம வந்து அதை டீட்டெயிலா பார்ப்போம். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சரி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி வந்து எனக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் இருக்க வந்து எல்லாமே சேஃப்கார்ட் பண்ணும். அப்படி நான் சப்போஸ் வந்து ஓப்பனா நான் வந்து கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் வெளியே போயிடுச்சு அப்படின்னா அந்த கம்பெனியோட ரெப்புடேஷன் போயிடும். ஸோ அந்த ஒரு ரீசனால தான் வந்து பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷன்ஸ் வந்து இருக்காங்க அப்படிங்கிறப்ப அட் பிரசன்ட் இப்ப ஏஆரா சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மெனி கைண்ட் ஆஃப் ஏ டூல்ஸ் யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் சாட் ஜிபிடி யூஸ் பண்றோம், ஜெமினி, இப்போ ஆந்த்ரோபிக் கிளவுட், இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. ஸோ இந்த ஏஆரால நிறைய கோடிங் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் கேன் பி எதர் வெப் டெவலப்மெண்ட், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், இல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து பாத்தீங்கன்னா ஏஐ அண்ட் எல்எல்எம் டெக்னாலஜிஸ்லாம் ரீப்ளேஸ் ஆயிட்டு இருக்கிறப்ப இந்த சைபர் செக்யூரிட்டியில வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பாக்குற எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோட் எழுதுறது, இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் எழுதுறது, இல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன சொல்றது ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றது, இது எல்லாத்தையும் பொறுத்தது வந்து பாத்தீங்கன்னா காமனா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா டெவலப்பர் இருக்கீங்க அப்படின்னு தெரியல, ஏன்னா நான் கம்மி இன்ட்ரடக்ஷன் தான் பார்த்தேன். ஸோ ஒரு டெவலப்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது அப்ளிகேஷன் வந்து இது பண்ற பாத்தீங்கன்னா அந்த டெவலப்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட்டா ஒரு டெம்ப்ளேட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து ஃப்ரீயா கிடைக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடியூல் டெவலப் பண்ணோம் அப்படின்னா அதுக்குண்டான கோட் ஆன்லைன்ல இருக்கும். அந்த கோட் அப்படியே டவுன்லோட் பண்ணி அதுல சின்ன லைட்டா வந்து பாத்தீங்கன்னா மாடிஃபை பண்ணிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாடியூல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்துல இந்த விஷயத்தெல்லாம் ஆட்டோமேட் பண்ணலாம். ஆனா வந்து சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு வரப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு அட்டாக் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தெந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல அட்டாக் டேட்டா வந்து பாத்தீங்கன்னா லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறப்ப ஒரு இடத்துலயும் ஃபார் எக்ஸாம்பிள் ஈதர் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா உள்ள வர இடம், வந்து ஸ்ப்ரெட் ஆகிற இடம், அங்க வந்து பாத்தீங்கன்னா வேலிடேட் பண்ற இடம், வேலிடேட் பண்ணிட்டு வெளியில போற இடம், வெளியில போறப்ப கம்பெனியுடைய டேட்டா அதாவது இன்டெலக்சுவல் டேட்டா வெளியில போதா அப்படின்னு இது எல்லாமே பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட டூல் இருக்கு. அந்த டூலை வச்சு இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஆனா அந்த டூல் கொடுக்கிற லாகு எய்தர் ஃபால்ஸ் பாசிட்டிவா இல்ல ட்ரூ பாசிட்டிவா. ஃபால்ஸ் பாசிட்டிவ் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தப்பான எரர் காட்டுது அப்படின்னு அர்த்தம். ட்ரூ பாசிட்டிவ்னா இல்ல அது ஒரு கரெக்டான ஒரு எரர் காட்டுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா வேலிடேட் பண்றதுக்கு இன்னும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜிஸ் வந்து அவ்வளோ என்ன சொல்றது ஒரு அக்ரெசிவா வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டா அந்த அளவுக்கு ரீப்ளேஸ் பண்ணல. ஏன்னு கேட்டீங்கன்னா ஈவன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டொமைன்லயும் வந்து பாத்தீங்கன்னா லே ஆஃப் வந்துட்டு தான் இருக்கு. பட் ஸ்டில் ஒரு செட் ஆஃப் ஸ்கில் செட் இருக்க பீப்புள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்கிடெக்ட் பொசிஷன்ல இருக்கவங்க, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாக் பொசிஷன்ல இருக்கவங்க, இல்ல த்ரெட் மேனேஜ் பண்றவங்க, இல்ல த்ரெட் வந்து பாத்தீங்கன்னா மால்வேர் அனாலிசிஸ் பண்றவங்க, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் சிமுலேஷன் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா மேனேஜ் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியோட அட்டாக் வெக்டர்லாம் வந்து எல்லா சேனலையும் பிரேக் பண்றவங்க, பிளாக் பண்றவங்க, இந்த மாதிரி செட் ஆஃப் பீப்புளுக்கு எல்லாமே காமனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செக்யூரிட்டி ஆபரேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செக்யூரிட்டி ஆபரேஷன் சென்டர்ல இருக்கிற இன்ஜினியர்ஸ்க்குலாம் ஸ்டில் வி ஹேவ் அ டிமாண்ட்.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு வந்து சம் அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன்ஸ் இருக்கனால உக்ரைன் அண்ட் ரஷ்யா வார் போயிட்டு இருக்கனால ப்ளஸ் வந்து மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கிரைசிஸ் போயிட்டு இருக்கனால வந்து பாத்தீங்கன்னா ஜாப் மார்க்கெட் வந்து டெவலப் ஆகல, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வரல அப்படின்ற மாதிரி ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு மித்தோ இல்ல வந்து ஒரு ஜூம்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் இந்த அமிட் ஆஃப் த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல கூட வந்து பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐ வுட் சே 70 to 80% வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் ஸ்டில் த்ரைவிங் தர் பெஸ்ட். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு செட்டப் தெரிஞ்ச இன்ஜினியர் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணாது. நம்மள வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எக்ஸ்ஒய்சி கம்பெனியில் லே ஆஃப் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க அந்த கம்பெனி கொடுக்குற லே ஆஃப் ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து பாத்தீங்க அப்படின்னா 70 to 80% வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க எய்தர் ஆட்டோமேஷன் டெஸ்டர் இல்லைன்னா கோடர் இல்லைன்னா டெவலப்பர் இந்த மாதிரி தான் போடுவாங்க. பட் சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ரொம்ப ஹை பேயிங் சேலரியா இருப்பாங்க. இல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மேனேஜர் ரோலுக்கு சுவிட்ச் ஓவர் ஆயிருப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்து பெருசா வந்து என்ன சொல்றது ஒரு டூல்ஸை வந்து எக்ஸ்போஷர் அந்த அளவுக்கு இருக்காத ஒரு ஆளுங்களா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்க தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி செட்டப்பை பார்த்துட்டு இருக்கிற ஒரு இன்ஜினியர், ஆல்ரெடி வந்து அவங்களுடைய கம்ப்ளீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தெரிஞ்ச ஒரு இன்ஜினியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் இந்த டொமைனுக்கு உள்ள வர்றதுக்கு இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அதுல எக்ஸ்போஷர் இருக்கு அப்படின்னா மெயின் திங் டெய்லி 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 வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த டொமைனை பத்தி அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க அதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு டூலை படிக்கணுமா அப்படின்னா கிடையாது. இது ஒரு ப்ரூஸ்லியோட தம்ப்நெயில்லாம் சொல்லுவேன். ப்ரூஸ்லி என்ன சொல்லுவார் அப்படின்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா thousands ஆஃப் பஞ்சஸ் நான் கத்துக்க வேண்டாம், எனக்கு ஒரு பஞ்சை ப்ராப்பரா அடிக்க தெரிஞ்ச ஒரு ஃபைட்டர் இருந்தானா அவங்க கூட நான் விளையாடுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சேம் திங் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சைபர் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட டொமைன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பெரிமீட்டர் ஆபரேஷன்ஸ் இருக்கு, என்பாயிண்ட் செக்யூரிட்டி இருக்கு, வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட் இருக்கு. அது எது இருந்தாலும் சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த டொமைன்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து சர்வைவ் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு டொமைன்ல நல்ல ஸ்ட்ராங்கா இருந்து இன்னொரு டொமைன்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலேஜ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் இன்ஜினியரை வந்து பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்றதுக்கு பயங்கரமா யோசிப்பாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவன் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஏஐ வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாஸ்க்கை ரிப்பீட்டேட் பண்ணும், அதை வந்து ஆட்டோமேட் பண்ணும். பட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உள்ள வந்த த்ரெட் வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் பாசிட்டிவ் த்ரெட்டா ட்ரூ பாசிட்டிவ் த்ரெட்டா எனக்கு ஆக்சுவலி வந்து த்ரெட்டா இல்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா மிமிக் பண்ணுதா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்றதுக்கு இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து எல்லா ஏஐ டூலும் வளரல. ஈவன் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஒரு இன்னொரு இது ஓடிட்டு இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா பண்ற ஒரு விஷயத்த மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களால ஆட்டோமேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்றது, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஏஜென்ட்டை டிப்ளாய் பண்றது, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது விஷயத்த கான்ஃபிகர் பண்றது, இதுக்கெல்லாம் மட்டும் தான் ஆட்டோமேட் பண்ண முடியும். அதை தவிர வந்திருக்க லாக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாளும் ஒரே மாதிரி த்ரெட் வந்திருப்பான்னு கிடையாது. நேத்து வந்திருக்க த்ரெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், இன்னைக்கு வந்திருக்க த்ரெட் ஒரே மாதிரி இருக்கும், நாளைக்கு இன்னொரு த்ரெட் வரும். பட் இந்த 3 நாளும் ஒரு ஒரு விதமான த்ரெட் வந்திருக்கு அப்படின்னா அது த்ரெட்டா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெஷினை வச்சு டெசிஷன் எடுக்க முடியுமான்னு கேட்டா மெஷின் சஜஷன் தான் கொடுக்கும். இந்த இடத்துல மெஷின் அப்படின்னு சொல்றது நான் ஒரு டூல் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த டூல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சஜஷன் தான் கொடுக்கும். கேன் பி இது வந்து பாத்தீங்கன்னா பிஹேவியர் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கு, இந்த பிஹேவியர்னால இது இந்த மாதிரி அட்டாக்கா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அதை கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எய்தர் ஒரு த்ரெட் ஹண்டரா இருக்கணும், இல்லைன்னா ஒரு என்பாயிண்ட் இன்ஜினியரா இருக்கணும், இல்லைன்னா ஒரு பெரிமீட்டர் இன்ஜினியர், அதாவது ஃபயர் வால் இல்லைன்னா வந்து வேஃப் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஒரு இதா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களால வந்து பாத்தீங்கன்னா அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த சேஃப் அண்ட் செக்யூரா அந்த ஒரு என்விரான்மெண்ட்டை வைக்க முடியும். ஓகே, ஸோ கமிங் பேக் டு திஸ், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல சொன்ன மாதிரி சைபர் செக்யூரிட்டியில வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் மெயின் ரீசன். பட் இந்த சைபர் செக்யூரிட்டி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் வந்து நீங்க சொல்லிட்டீங்க சைபர் செக்யூரிட்டினா ஆமா எனக்கு வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வச்சிருக்க ஆன்லைன்ல வச்சிருக்க ஸ்டோரேஜ் இல்ல ஒரு பர்சனுக்கு இன்னொரு பர்சன் நடக்கிற ஒரு டேட்டா டிரான்சாக்ஷன் இல்ல ஒரு கம்பெனிக்கு இன்னொரு கம்பெனி நடக்கிற டேட்டா டிரான்சாக்ஷன் இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் வந்து மல்டிபிள் டூல் வச்சு செட் பண்ணுவோம். பட் நான் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து சக்தி மட்டும் ஆல்ரெடி இருக்குன்னா அவருக்கு மட்டும் இது எக்ஸெப்ஷன். ஓகேங்களா, அவருக்கு ஆல்ரெடி சிஹெச் முடிச்சிட்டேன்னு சொன்னாரு. பட் அதர்ஸ்க்கு நான் சொல்றேன் ஒரு சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு ஸ்டார்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும் அப்படின்னா இது ஒரு டிஜிட்டல் சிஸ்டம் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை ப்ரொடெக்ட் பண்ற ஒரு ப்ராக்டிஸ் தான் வந்து சைபர் செக்யூரிட்டி. இது ஏகப்பட்ட டெஃபினிஷன் ஆன்லைன்ல சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஜஸ் thousands ஆஃப் பேஜஸ் இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு வந்து சைபர் செக்யூரிட்டி என்ன அப்படின்னு சொல்லி ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஒரு ஹாஃப் பேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் தியரி இருப்பாங்க. அதெல்லாம் வேணாம். ரொம்ப லேமேன் டேர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா யோசிக்கணும் அப்படின்னா எனக்கு டிஜிட்டலா என்னென்ன இன்ஃபர்மேஷன் இட் கேன் பி எய்தர் டிரான்சிட்
டேட்டா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மூவ் ஆகுறதுக்கு. இன் ரெஸ்ட் எனக்கு ஒரு டேட்டா ஒரு இடத்துல இருக்கு. இல்லைன்னா டேட்டா இன் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா டேட்டா இன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மாடிஃபை பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்கிறப்ப அந்த எல்லா ஃபார்ம்லயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கிட்ட இருக்கிற இன்டர்னல் டூல் வச்சு நான் செக்யூர் பண்ணியிருக்கேன், இல்லை செக்யூர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மெயின் விஷயம் என்ன அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்சனல் டேட்டாவோ இல்ல என்னுடைய கம்பெனி சேர்ந்த டேட்டாவோ இல்ல என்னுடைய கஸ்டமர் சேர்ந்த டேட்டாவோ எந்த காரணத்தை கொண்டும் எங்க அனுமதி இல்லாம ஒன்லி நீட் டு நோ பேசிஸ்ல மட்டும்தான் அது வெளியில போகணும். இல்லைன்ற பட்சத்துல அது கம்ப்ளீட்டா ப்ரொடெக்ட் ஆகும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா சைபர் செக்யூரிட்டிக்கு இன்னொரு டெஃபினிஷன். ஓகேங்களா? இதை பொறுத்த வரைக்கும் வந்து சைபர் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ட்ரையாட் வச்சு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 3 ட்ரையாட் அப்படின்னா சிஐஏ ட்ரையாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இல்ல இன்டெகிரிட்டி, இல்லைன்னா அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சைபர் செக்யூரிட்டியில. ஸோ கான்ஃபிடென்ஷியாலிட்டி என்னன்னா, இன்டெகிரிட்டி என்ன, அவைலபிலிட்டி என்னன்னா, ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அகைன் நான் வந்து ஒரு பழைய எக்ஸாம்பிள் வச்சே சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து ஒரு மளிகை கடைக்கு போறேன். மளிகை கடை வேண்டாம், சரி ஓகே, நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேங்க்குக்கு போறேன். ஒரு பேங்க்குக்கு போறேன் அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் பேங்க்ல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து புதுசா இல்லை ஆல்ரெடி என்கிட்ட ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிருக்கு. அப்படி அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்துல நான் எனக்கு தேவையான பேங்க் பேலன்ஸை வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு பேங்க்ல என்ன கேட்பாங்க, உங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அந்த ஓடிபி சொல்லுங்க, நான் அதுக்கப்புறம் பேலன்ஸ் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மாடர்ன் டேஸ்ல என்ன நடக்கும், இது நீங்க பேங்க்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. எதை நீங்க மொபைல் பேங்கிங் வச்சுக்கலாம், இல்லைன்னா நெட் பேங்கிங்ல வச்சு வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட், அதாவது நெட் பேங்கிங் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஓடிபி வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு நீங்க உங்களுடைய உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான வந்து டிரான்சாக்ஷன் தான் பண்ணலாம். ஸோ நான் வந்து எந்த ஒரு பர்சன் அவருக்கு ஆத்தரைஸ்டான டேட்டாவை பார்க்கறதுக்கு நான் என்ன செக்யூரிட்டி மெக்கானிசம் வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அந்த பேங்கோட ஹோல்டர் அப்படின்னா நான் வந்து என்னுடைய பேங்கை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எதை வச்சு நான் தான் ஆக்சுவல் கஸ்டமர் வெரிஃபை பண்றீங்க அப்படி இருக்கு பாத்தீங்களா, அதை தான் வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கான்ஃபிடென்ஷியாலிட்டி இஸ் நத்திங் பட் ஒன்லி ஆத்தரைஸ்டு பர்சன் மட்டும்தான் அந்த ஒரு டேட்டாவை அக்சஸ் பண்ணும். அதர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட்டாவை அக்சஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம கான்ஃபிடென்ஷியல் சொல்லுவோம். இந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா மேக் ஷூர் பண்றதுக்கு நமக்கு சைபர் செக்யூரிட்டியில ஏகப்பட்ட டூல்ஸ். ஓகேங்களா? அது நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்டெகிரிட்டி. ஸோ இன்டெகிரிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா அகெயின் இதுல இடையில வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே பேங்க் பர்சன் வந்து அதே வந்து பாத்தீங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்க ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேங்க் பேலன்ஸ் வந்து செக் பண்றாரு. எனக்கு நல்லா தெரியும், நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 lakh rupees டெபாசிட் பண்ணேன். அந்த டெபாசிட் பண்ண அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கணும், அந்த 1 lakh அப்படின்னு தான் இருக்கணும். அந்த 1 lakh அப்படிங்கறத டிஸ்பிளே பண்றப்ப என்னுடைய அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீட்டா அந்த கரெக்ட் டிஜிட்டோட பண்ணணும். இதுல ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து மேனிபுலேட் பண்றோம், இது மாடிஃபை பண்றோம் அப்படின்னா அந்த மாடிஃபை பண்ற அந்த டேட்டா ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh பதிலா 99,000 rupees இல்லைன்னா 98,000 rupees இல்லைன்னா வெறும் 10,000 rupees அப்படின்னு நம்ம போட்டிருக்க அந்த டிஜிட் தர ஆல்டர்னேட் டிஜிட் காட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல யாரும் நம்ம டேட்டாவை மேனிபுலேட் பண்றாங்கன்னு அர்த்தம். அல்லது இடையில இருக்க ஏதாவது ஒரு டிஜிட்டல் சிஸ்டம் ஃபார் எக்ஸாம்பிள் இட் கேன் பி எதர் வைரஸ் மேனிபுலேட் பண்றாங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் அண்ட் பேஷண்ட் கடையில வச்சுக்கோங்க. இப்போ டாக்டர் அண்ட் பேஷண்ட் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் என்ன பண்றாரு அப்படின்னா பேஷண்ட் வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஓகே நீங்க வந்து இன்னொன்று டேப்லெட்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் மெடிசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரிஸ்கிரைப் பண்றாரு. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மெடிசன் 1, மெடிசன் 2, மெடிசன் 3, மெடிசன் 4 அப்படின்னு 4 மெடிசன் பிரிஸ்கிரைப் பண்றாரு. இந்த 4 மெடிசன் பிரிஸ்கிரைப் பண்ணி டைரக்டா அந்த டாக்டர் பேஷண்ட்டை கொடுக்குறாரு அப்படின்னா பிரச்சனை இல்லை. டாக்டர் பேஷண்ட்டை கொடுக்குறப்ப அந்த பேஷண்ட் டைரக்டா பார்த்துட்டு 4 மெடிசன் தான் பிரிஸ்கிரைப் பண்றான்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கி அந்த மெடிசன் எடுக்க ஆரம்பிச்சுவாரு. வாட் இஃப் இந்த பேஷண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐசியூல அட்மிட்டா இருக்க ஒரு பேஷண்ட், அவருடைய இதை வந்து பாத்தீங்கன்னா டெய்லி மானிட்டர் பண்ணிட்டு அந்த டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு மெடிசன்ஸ் வந்து பிரிஸ்கிரைப் பண்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று ஒரு 10 மெடிசன் பிரிஸ்கிரைப் பண்றாரு, இன்னைக்கு ஒரு 9 மெடிசன் பிரிஸ்கிரைப் பண்றாரு. ஸோ அந்த பெட்ல படுத்திருக்க அந்த பேஷண்ட்டுக்கும் ஒரு எக்ஸ்ஒய்சி பர்சனுக்கும் ஆகல அப்படிங்கிறப்ப அந்த எக்ஸ்ஒய்சி பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு 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 இது பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக இந்த டாக்டர்
எழுதுற பிரிஸ்கிரிப்ஷனை இடையில வந்து ஹைஜாக் பண்ணி தேவையில்லாம மெடிசனை மாற்றி இல்ல அடிஷ்னலா ஒரு 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 பாய்சன்ஸ் இருக்கு ஒரு மெடிசனை ஆட் பண்ணி அதை கொடுத்தேன் அப்படின்னா நர்ஸோட வேலை என்ன? அந்த மெடிசனை வந்து பாத்தீங்கன்னா அதை பார்த்துட்டு அந்த மெடிசன் அப்படியே ஃபீட் பண்றது மட்டும் தான் அவங்க வேலை. ஸோ இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ண விஷயம் வேற, ஆனா இவங்களுக்கு போன விஷயம் வேற. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு இன்டெகிரிட்டி பிரேக் ஆகுது பாத்தீங்களா? விச் மீன்ஸ் எனக்கு நானு எவ்வளவு அமௌண்ட் போட்டிருக்கணும் அந்த அமௌண்ட் இந்த இடத்துல காட்டலைனாலும், இல்ல டாக்டர் என்ன மெடிசன் எழுதிருக்காரோ அந்த மெடிசன் அவருக்கு ப்ராப்பரா போய் சேரலைனாலும், இடையில வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் மேனிப்புலேட் பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல இன்டெகிரிட்டி பிரேக் ஆகுதுன்னு அர்த்தம். விச் மீன்ஸ் இதுல ஒரு பர்சன் ஏல இருந்து பர்சன் பிக்கு போற இன்ஃபர்மேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் ஏ வந்து ஒரு மெயில் அனுப்புறாரு, இதுல பர்சன் பி வந்து மெயில ரிசீவ் பண்றாரு. அந்த மெயில ரிசீவ் பண்ண உடனே பர்சன் பி வந்து பர்சன் ஏ இருந்தா மெயில் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கறது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவாரு? அதுக்குன்னு சில செக்லிஸ்ட் வச்சிருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் சென்டர் இவர் இந்த இடத்துல இருந்து அனுப்பிச்சிருக்காரு, இதுதான் ஒரு அட்ரஸ், இதை வச்சு கிரீட்டிங்ஸ் வச்சு வந்து மெயில் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலாம். பட் இந்த பர்சன் ஏ வச்சிருக்க இமெயிலும் பர்சன் பி வச்சிருக்க இமெயிலுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் எப்படி நடக்குது? ஆன்லைன் மூலியமா நடக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நெட் மூலியமா நடக்குது. அப்படிங்கிறப்ப இடையில யாரோ ஒருத்தர் அந்த மெயிலை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு சம்பந்தமே இல்லாம இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் மெயில் அனுப்புறது, அதுல வந்து அந்த மெயிலை வந்து கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் பண்ணிட்டு இடையில வந்து ஒரு தேவையில்லாத ஒரு கண்டென்ட் ஆட் பண்றாரு. என்ன ஒரு வேலை இல்லாம இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இது ஆக்சுவலா பிசினஸ் இமெயில். ஸோ இந்த இடத்துல இவரோட இன்டெகிரிட்டி போயிடுச்சா? லைக்வைஸ் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பொறுத்த வரைக்கும் இல்ல டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இடத்துக்கு நடுவில் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா அதோடைய ட்ரஸ்ட்வர்த்தினஸ் இல்லைன்னா அதோடைய அக்யூரசி எந்த காரணத்துக்கு கொண்டும் பிரேக் ஆகாம இன்னொருத்தட்ட போகும். அதை வந்து பாத்தீங்கன்னா இன்டெகிரிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த இன்டெகிரிட்டியை மேனேஜ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் நிறைய டூல்ஸ். அதை வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா காமனா யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஹேஷ் டேம்பரிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை மேனேஜ் பண்றதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு. தென் அவைலபிலிட்டி, சிஏ ட்ரையாடோட அடுத்தது அவைலபிலிட்டி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி தான். கான்ஃபிடென்ஷியாலிட்டினா என்ன? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ரைட் பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டை பார்க்கணுமோ அவருடைய ஆத்தென்டிசிட்டி வெரிஃபை பண்ணிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவருக்கு அந்த அக்கௌண்ட் பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணி விட்டுருவேன். இன்டெகிரிட்டினா அவருக்கு ஆக்சுவலா என்ன பணம் இருக்கு அப்படிங்கிறத நான் டிஸ்பிளே பண்ணிடுவேன். பட் இதுல வந்து அவைலபிலிட்டி அப்படின்னா மூணாவது விஷயம். இப்ப நான் வந்து ஒரு பர்டிகுலர் பேங்க்குக்கு ஒரு ஒரு முக்கியமான ரீசனுக்காக வந்து பாத்தீங்கன்னா மணி வித்ட்ரா பண்ணும் அப்படிங்கிறதுக்காக போறேன். ஓகே, கேன் பி எய்தர் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஆர் டைரக்டா நான் பேங்க்குக்கு போறேன். பேங்க்ல போறப்போ வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா லைவ்ல பேங்க் போறதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி ஒரு 100 பேருக்கு பெரிய கியூ இருக்கு. அதே மாதிரி நான் வந்து ஆன்லைன்ல வந்து பேங்க் டிரான்சாக்ட் பண்றப்ப நான் டிரான்ஸ்ஃபர் இனிஷியேட் பண்றப்ப அது லோட் ஆயிட்டே இருக்கு. ஏன்னு கேட்டா எனக்கு முன்னாடி மினிமம் ஒரு 100-150 பேர் வந்து பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் பண்ணி இனிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஐஆர்சிடி சைட்ல வந்து டக்கல் புக் டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா தெரியும். பிட்வீன் 11 to 12 வந்து பாத்தீங்கன்னா அந்த டக்கல் டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு சைட் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஹேங் ஆயிருக்கும். ஆனா அந்த டைம்ல லாகின் பண்ணி டிக்கெட் புக் பண்றவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லெஜிட்டிமேட் யூசரா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஐஆர்சிடிசி என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கேப்சா மெத்தட் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு இன்டெகிரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இப்போ இந்த டாபிக் வருவோம். எனக்கு முன்னாடி ஒரு 100 பேர் வந்து பேங்க் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நான் ஆன்லைன் பேங்கிங் பண்றப்ப நான் ஆக்சுவலா வந்து ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக நான் வந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணும், இல்ல பேங்கோட இஎம்ஐ பே பண்ணும், இல்லைன்னா வேற ஒரு ஒரு என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்டா வந்து அவர் பணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஆனா என்னுடைய பேங்கோட சைட் ஸ்லோவா இருக்கு. ஏன் ஸ்லோவா இருக்கு? எதனால ஸ்லோவா இருக்கு? எதுக்கு இதனால முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என் பேங்க் முன்னாடி 100 பேர் இருக்காங்க, நம்ம இம்பார்ட்டண்டா பணம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 101 நான் நிக்கிறேன். நான் வந்து அந்த பேங்க்குடைய உள்ள அந்த கேஷ் கவுண்டருக்குள்ள போறப்போ வந்து பாத்தீங்கன்னா சார் எதுக்கு சார் இவ்வளவு பெரிய கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கேட்டேன் அப்படின்னா அவர் சொல்லுவாரு, சார் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா கஸ்டமர் கிடையாது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பேங்க் என்ன, இந்த பேங்கோட ஃபீச்சர்ஸ் என்ன, இந்த பேங்க்ல என்னென்ன சர்வீஸ் பண்றாங்க இதெல்லாம் வந்து தெரிஞ்சதுக்காக முன்னாடி வந்து நிக்கிறாங்க சார், அதனாலதான் உங்களுக்கு டிலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க வந்து ஆக்சுவலா அந்த பேங்கோடைய கஸ்டமர், உங்களுக்கு அந்த சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா உடனே தேவைப்படுது. ஆனா இந்த 100 பேர் வந்து பாத்தீங்கன்னா எய்தர் பேங்க் அக்கௌண்ட் இது வரைக்கும் கிடையாது, இனிமேட்டு தான் ஓபன் பண்ண போறாங்க. அந்த ஃபீச்சர் இது பண்றதுக்காக ஆக்சுவலா ஜெனுவன் கஸ்டமரையும் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி நிக்க வச்சு இது பண்றாங்க. அகைன் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அதே மாதிரி தான். நீங்க ஆக்சுவலா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணணும். ஆனா பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி ஒரு 100 ரிக்வெஸ்ட் இருக்கு. அந்த 100 ரிக்வெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெனுவன் ரிக்வெஸ்டா இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை. சோ இந்த மாதிரி ஒரு ரைட் ஆத்தரைஸ்ட் கேண்டிடேட்டுக்கு
அவருக்கு தேவையான அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா இம்மீடியட்டா கிடைக்காத பட்சத்துல அந்த இடத்துல அவரோட கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுமா? விச் மீன்ஸ் எங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் நான் ஆத்தென்டிகேட் பண்ணிட்டேன். நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வச்சு நான் ஆத்தென்டிகேட் பண்ணிட்டேன். பிளஸ் எங்கிட்ட என்ன அக்கௌண்ட் வந்து காசு இருக்கு அப்படிங்கறத வெரிஃபை பண்ணிட்டேன் இன்டெகிரிட்டியில. நான் அந்த ஒரு ரைட் டைம்ல நான் அந்த டிரான்சாக்ஷன் நடத்த முடியாத பட்சத்துல மீதி ரெண்டை நான் கான்ஃபிடென்ட்டா வச்சிருக்கேன். எனக்கு வந்து என்னுடைய டீடைல் சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கு. என்னுடைய இன்ஃபர்மேஷன் பார்க்க முடியுது. என்னால என்ன பர்பஸ்க்காக இந்த நான் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கணும் அந்த பர்பஸை நான் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் பணத்தை போட முடியல, இல்ல பணத்தை எடுக்க முடியல, இல்ல பணத்தை இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மாற்ற முடியல. அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல அந்த அவைலபிலிட்டி அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டா பிரேக் ஆகுது. விச் மீன்ஸ் இது வந்து என்ன பிளாட்ஃபார்முக்கான யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்க லைவா போறேன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நான் ரைட் கேண்டிடேட்டா இருக்கேன், இல்ல நான் ஒரு ரைட் யூசரா இருக்கேன் அப்படின்னா இன்ஃபர்மேஷனை வெரிஃபை பண்ணும். அதே மாதிரி அவங்களுடைய ஆத்தென்டிசிட்டி வெரிஃபை பண்ணும். பிளஸ் அவருக்கு அந்த அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ஃபண்ட் இருக்கான்னு வெரிஃபை பண்ணும். பிளஸ் அவருக்கு தேவைப்படுறப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இந்த இடத்துல கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி, அவைலபிலிட்டி மூணும் ஒரே மாதிரி பேஸ் பண்ணுது. இதே நீங்க டிஃப்ரெண்டா எடுத்துக்கோங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளிப்கார்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுவேன், பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி நான் லாகின் பண்ணுவேன். லாகின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ஃபிளிப்கார்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எதர் ஃபிளிப்கார்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா இன்பில்ட்டா வந்து நான் வந்து ஃபண்ட் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த கார்ட்ல. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னோட இன்டெகிரிட்டி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஆத்தென்டிசிட்டி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, விச் இஸ் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பிளஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்றப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சைட் லோட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஏகப்பட்ட யூசர்ஸ், அதாவது அந்த ஃபிளிப்கார்ட் சைட்டுக்கு இவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத யூசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த சைட் இது பண்றாங்க, அதாவது அந்த சைட்டை ஹைஜாக் பண்றாங்க. அப்படின்ற பட்சத்துல என்னடா அது ஃபிளிப்கார்ட் சைட் வந்து இவ்வளவு ஸ்லோவா இருக்கு, ஏன் ஈபே சைட்டோ இல்லை அமேசான் சைட் இவ்வளவு ஸ்லோவா இருக்கு. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்தர் டிரான்சாக்ஷன் நம்ம சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ரைட் பர்சனுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எந்த காரணத்தை கொண்டு பிரேக் ஆகாம அவரு தேவைப்படுற பட்சத்துல அந்த டிரான்சாக்ஷனை பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா சிஏஏ ட்ரையாடுன்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி அண்ட் அவைலபிலிட்டி. ஸோ இந்த மூணு தான் வந்து பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் வெரி வெரி பேசிக். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன சேனல் வேணா எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதர் இமெயில் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப் டிரான்சாக்ஷன் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நெட் பேங்கிங் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க கூகுள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் கொடுப்பாங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜி டிரைவ்னு சொல்லிட்டு அந்த ஜி டிரைவ் எடுத்துக்கோங்க. இந்த எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஏஏ ட்ரையாட் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணுவாங்க. எப்படி அப்ளை பண்ணிருப்பாங்க அப்படின்னா, நான் லாகின் பண்ணிட்டேன், பிளஸ் என்னுடைய டேட்டா என்ன தவிர யாரும் மாடிஃபை பண்ணல, எனக்கு தேவைப்படுறப்ப அந்த டேட்டாவை டவுன்லோட் பண்ணும், அப்லோட் பண்ணும். ஸோ லாகின் பண்ணிட்டாங்க கான்ஃபிடென்ஷியாலிட்டி, அதே மாதிரி என்னுடைய டேட்டா எந்த காரணத்தை கொண்டு பிரேக் ஆகல, அதோடைய ஆத்தென்டிசிட்டி மெயின் ஆகுது, இன்டெகிரிட்டி மெயின் ஆகுது, இன்டெகிரிட்டி பிளஸ் வந்து எனக்கு தேவைப்படுறப்ப அந்த டேட்டாவை டவுன்லோட் பண்றேன், அப்லோட் பண்றேங்கிறது அவைலபிலிட்டி. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் இருக்க ட்ரையாட். ஓகேங்களா, சிஏ ட்ரையாட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இதுதான் வந்து மெயினா வந்து நம்ம இது பண்ணுவோம். பட் இது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இப்போ சைபர் செக்யூரிட்டி வந்து பாத்தீங்கன்னா இப்போ நவடேஸ் வந்து எல்லா டிஜிட்டல் பிளாட்ஃபார்மும் சேஃப் கார்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். பட் இதுல வந்து மெயினா என்ன சொல்றது, இப்போ நவடேஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா என்ன காரணத்துக்காக பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இமெயில்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி அட்டாக்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷிங், ஸ்பேமிங், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலிங் அட்டாக் இருக்கு. அதே மாதிரி வந்து என் பாயிண்ட், அதாவது வந்து நம்ம யூஸ் பண்ற அந்த லேப்டாப்பு, டெஸ்க்டாப் இல்லை சர்வர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரேன்சம் வேர் சொல்லுவாங்க, இல்லை வந்து ஸ்பை வேர், ரூட் கீட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா சப்ளை செயின் அட்டாக்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு எராவிலையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விதமான அட்டாக், டெக்னாலஜி எவால்வ் ஆக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான புது அட்டாக் வந்துகிட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க புதுசா ஒரு அப்ளிகேஷன் வந்து நான் டெவலப் பண்ணிட்டு நான் வந்து லைவா ரிலீஸ் பண்றேன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது என்ன சொல்றது, உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா பியூரா ஒரு பியூர் கோடிங்காவோ இல்லை பியூர் அப்ளிகேஷனாவோ இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுல ஏதாவது ஒரு லூப் ஹோல் இருக்கும், ஏதாவது ஒரு வல்னரபிலிட்டி இருக்கும். அந்த வல்னரபிலிட்டி என்னென்ன மாதிரி மேஜர் அட்டாக் வெக்டர் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை வந்து சேஃப்கார்ட் பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா மெயினா சைபர் செக்யூரிட்டி. ஸோ அந்த ஒரு மெயின் ரீசனால தான் வந்து பாத்தீங்கன்னா கம்பேர்ட் டு அதர் டொமைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை டிமாண்ட் இருக்கிறதுக்கான மெயின் ரீசன். அதே மாதிரி இப்போ ஈவன் சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஸ்கில் செட் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இருக்கிற ஜாப் வந்து எந்த காரணத்தை கொண்டு உங்களுக்கு போவாது. ஆமா, அதுதான் வந்து மெயின் திங்.
ஓகேங்களா? ஏன்னா இப்போ வந்து நீங்க நீங்க உள்ள வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எதர் ஒரு L1 இன்ஜினியரா போனாலும், L2 இன்ஜினியரா போனாலும் சரி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு செட் ஆஃப் டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கில் செட் இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. பட் ஒன்ஸ் உள்ள போயிட்டு ஒரு 6 மந்த்ஸ் to 1 இயர்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட்ட பத்தி கம்ப்ளீட் நாலேட்ஜ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல, அவ்வளோ சீக்கிரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் மெயின் ரீசன்ஸ். ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைபர் செக்யூரிட்டி எராவ பொறுத்தவரைக்கும் இப்போ வந்து ஒரு சேனல் தான். நான் சொன்னேன் பார்த்தீங்களா? எண்ட் பாயிண்ட், பெரிமீட்டர் அண்ட் இது அப்படின்னு இல்ல. நவடேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சைபர் செக்யூரிட்டி எந்த அளவுக்கு வந்து எவால்வ் ஆயிருக்கு அப்படின்னா, கிளவுட்ல, ஐஓடில, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நடக்கிற நம்ம நெறைய ப்ராம்ப்ட்ஸ்லாம் குடுக்க பார்த்தீங்களா? அதுல இருக்கிற அட்டாக் சர்ஃபஸே வந்து பாத்தீங்கன்னா செக்யூர் பண்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டூல் வந்து எவால்வ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ மெயின் திங் நீங்க வந்து இந்த டொமைனுக்கு வரணும் அப்படின்னா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். கீப் அப்டேட்டிங். நீங்க எந்த டொமைன்ல இருக்கீங்களோ அந்த டொமைன் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்து ஸ்ட்ராங் அப்டேட் இருக்கணும். அதை தவிர ஒரு அடிஷனலா ஒரு டொமைன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது பெஸ்ட். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த டொமைனுக்கு வரதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ராப்ளம் சால்விங் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா நான் வந்து கண்ண மூடிட்டு ட்ரபிள் ஷூட் பண்ணக்கூடாது. அது ஒரு ரூட் காஸ் வந்து கரெக்டா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரூட் காஸ் எப்படி தெரியும்? எனக்கு அந்த டூல பத்தி நாலேஜ் இருந்துச்சுன்னா, அதோட ஃபங்ஷனாலிட்டி பத்தி என்ன இருந்து தெரிஞ்சா மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா, என்னால அது ரூட் காஸ கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கணும். 2வது வந்து பாத்தீங்கன்னா, உங்க பொசிஷன் ஏற ஏற வந்து பாத்தீங்கன்னா, ரிஸ்க் திங்கிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு L1 L2 என்ஜினியர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு இஷ்யூ தெரியல, புரியல அப்படின்ற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுடைய சீனியர் இன்ஜினியர் ஃபார் எக்ஸாம்பிள் L3 இன்ஜினியர், L4 இன்ஜினியர் ஆர் எஸ்எம்இஸ் அவங்கள கூப்பிட்டு இது பண்ணிருக்காங்க. பட் ஒன்ஸ் அந்த பொசிஷன் எலிவேட் ஆகிறப்ப வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அதுல நல்ல எக்ஸ்போஷர் இருந்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ரிஸ்க் திங்கிங் அப்படின்னு இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ட்ரபிள் ஷூட் பண்றது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல யோசிச்சுக்கோங்க. ஒரு கம்பெனி ஏ, கம்பெனி பியும் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பிசினஸ் டீல் ஏற்படுத்துறாங்க. ஒரு கொலாபரேட் பண்றாங்க. அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, கம்பெனி ஏ வந்து கம்பெனி பிக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த பிசினஸ் ப்ரொபோசல் வந்து ஒரு இமெயில் அனுப்புறாங்க. அந்த மெயில் வந்து திரும்ப 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 ரிஜெக்ட் ஆயிட்டே இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க. இப்பதான் இவங்க வந்து இப்பயே வந்து பி கூட வந்து பாத்தீங்கன்னா, கொலாபரேஷன் இனிஷியேட் பண்றாங்க. அத இனிஷியேட் பண்றப்ப ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷனே வந்து லாஸ் ஆகுது இல்லையா? சோ அது என்ன அப்படின்னு தெரியணும் அப்படின்னா, எனக்கு அந்த டூல பத்தி தெரியணும். ஃபர்ஸ்ட் இமெயில் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? இமெயில் எப்படி ஃப்ளோ ஆகுது? இடையில நான் என்ன மாதிரி டூல் வச்சிருக்கேன்? அப்படிங்கிறதுக்கு உண்டான இது வந்து பாத்தீங்கன்னா, அ அவருக்கு அந்த நாலேட்ஜ் இருக்கணும், ஐடியா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த காரணத்தினால தான் அது வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஆகுதுன்னு தெரியணும். அத வந்து பாத்தீங்கன்னா அலோவ் பண்ணணும். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஜெனுயினா வர யூசர் தான். பட் ஸ்டில் எதனால பிளாக் ஆகுது? அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்க அவங்க கூட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ற மாரி இருக்கும். ஸோ மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இந்தியாவுல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, சைபர் செக்யூரிட்டில வந்து பாத்தீங்கன்னா, ஸ்கில்ட் இன்ஜினியர் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஒரு பர்ட்டிகுலர் டொமைன்ல எனக்கு ஒரு 70-80% ஸ்கில் இருக்கு அப்படின்னு சொல்ற சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷன்ஸ்ல 100ல 6 to 7 பேர் கூட கிடையாது. வெறும் டூல கத்துக்கிறாங்க, உள்ள வராங்க, ஒர்க் பண்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா, அந்த இஷ்யூ சால்வ் பண்ண முடியல அப்படின்னா, டைரக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா, OEMன்னு சொல்லுவாங்க. அந்த டூலோடைய அந்த இது கூட வந்து பாத்தீங்கன்னா, கேஸ் லாக் பண்ணிட்டு, அந்த இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா, இல்ல கேஸ் லாக் பண்ணிட்டேன். இனிமேட்டு தான் பார்க்க முடியும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ பட் இந்த மாரி இன்ஜினியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற டொமைன்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து மாடர்ன் டேல வந்து பாத்தீங்கன்னா, சர்வே ஆயிக்கலாம். பட் இன்னும் ஒரு 5 இயர்ஸ், 10 இயர்ஸ் கழிச்சு அது வந்து பாத்தீங்கன்னா, சர்வே ஆக முடியுமா அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் டஃப். ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நெறைய இண்டஸ்ட்ரி வந்து எதிர்பார்க்கிற சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா, ப்ராப்ளம் சால்விங், கேன் டூ ஆட்டிட்யூடோட இருக்கணும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த வந்து இன்னொருத்தர கன்சல்ட் பண்றதுக்கு முன்னாடி இவங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா, டியூ டெலிஜென்ஸ் பண்ணியிருக்காங்களா? எல்லாமே அப்படிங்கிறதெல்லாம் வெரிஃபை பண்ணணும். அந்த மாரி ப்ரொஃபஷன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கும் ஈவன் வந்து பாத்தீங்கன்னா, அவரால வந்து பாத்தீங்கன்னா, ஒரே சமயத்துல 2 ஆஃபர், 3 ஆஃபர் வாங்குற அளவுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா, நெறைய இன்ஜினியர்ஸ் இருக்கு. நீங்க LinkedInல போய் பாத்தீங்கனாலே தெரியும். ஓகேங்களா? ஸோ மெயின் திங் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஸ்கில் செட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் போதும். இதுல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன சொல்றது? இந்த டொமைன் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 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 நல்ல ஃபியூச்சர் ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான ஃபியூச்சர் குடுக்கும். என்னால வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு 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 5 வருஷத்துல, 10 வருஷத்துல உங்களுக்கு ஒரு ரேபிட் குரோத் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா, எனக்கு தெரிஞ்சு நெறைய பேரு ஷார்ட் டைம்ல ஸ்கில் செட் அந்த ஒரு பர்ட்டிகுலர் டொமைன பத்தி வந்து பாத்தீங்கன்னா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அந்த டொமைன்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு என்ன சொல்றது? ஒரு நோவிஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு ஜீனியஸ் பொசிஷன் போயிட்டு, அவங்களுடைய சேலரிய 200 to 300% இன்கிரீஸ் பண்ணவங்களையும் நான் பார்த்துருக்கேன். என்னுடைய ஜூனியரா இருந்தது. பட் மெயின் விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு வந்து மெயினா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அந்த டொமைன்ல. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஆர்டிகல், பிளஸ் வீலாக்ஸ், பிளஸ் இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. அந்த ஃபோரம்ல டிஸ்கஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ரெகுலரா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி ஒரு இது இருக்கு அப்படின்ற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா, மத்த டெவலப்பர் டொமைனு, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா, இந்த டொமைன் மாரியே இந்த டொமைன்லயும் வந்து பாத்தீங்கன்னா, வித்தின் அ ஷார்ட் ஸ்பான் ஆஃப் டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா,
நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க சேலரி வந்து பாத்தீங்கன்னா டபுள் பண்ணிக்க முடியும். பட் அதுக்கு உங்களுக்கு அதை கத்துக்கிறதுக்கு உண்டான நாலேஜ் இருந்தா போதும். ஓகேவா? ஸோ அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா அகைன் கமிங் பேக் டு திஸ். ஸோ உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு அட்டாக்ஸ் வெக்டர் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரி இருக்கு அப்படின்றப்ப ரியல் வேர்ல்டுல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் அ லேமேனா வந்து எந்தெந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைபர் செக்யூரிட்டி இம்ப்ளூவைஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இங்க வந்து கம்பெனிஸ் இதெல்லாம் விட்டுருங்க. வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஆஸ் அ நார்மல் யூசரா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரெகுலரா வந்து பேங்க் டிரான்சாக்ஷன்லாம் வச்சிருக்கேன் அப்படின்ற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் என்ன மாதிரி ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இட் கேன் பி எதர் என்னோட இமெயில் அக்கௌண்ட் ஆர் கேன் பி மை என்ன சொல்றது ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆர் என்ன சொல்றது நான் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா யூஸ் பண்றேன்ற பட்சத்துல ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது ஒரு ஸ்ட்ராங் அண்ட் யூனிக் பாஸ்வேர்டு வச்சுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ரெக்கமெண்ட். ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெமரபிளாவும் இருக்கணும், அதே மாதிரி ஈஸியா வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். பட் அடுத்தவங்களால ஈஸியா கெஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மினிமம் ஒரு 15 டிஜிட் கேரக்டர்ல ஒரு பாஸ்வேர்டு வச்சீங்கன்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிராக் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி வந்து ரியல் வேர்ல்டு வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை எந்த மாதிரி அக்கௌண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க அக்சஸ் பண்றதுனா கூட வெறும் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத வச்சுக்கிறத தவிர நீங்க வந்து பாத்தீங்கன்னா டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இல்லைனா மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் செக்யூரா வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பேங்க்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து எப்பவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து இன்னொரு பேங்க் நீங்க வந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணனா கூட நீங்க எம்டி பின் பாஸ்வேர்டு பின் யூஸ் பண்ணுவீங்க அலாங் வித் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. எதுக்காக அந்த எம்டி பின் பாஸ்வேர்டு அப்படின்னா நீங்க வந்து பண்ண டிரான்சாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கான்சியஸோட பண்றீங்களா அப்படிங்கிறதுக்காக அந்த எம்டி பின் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. அந்த எம்டி பின் பண்ணாலும் அதுக்கப்புறமும் இன்னொரு அடிஷனல் ஆத்தென்டிகேஷன் வைப்பாங்க. விச் மீன்ஸ் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி அனுப்பும். அந்த ஓடிபி ஃபீட் பண்ண மட்டும் தான் அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரியல் வேர்ல்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட டூல்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அதே மாதிரி வந்து நீங்க வந்து என்ன ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்றீங்கனாலும் சரி, இல்லை வந்து பாத்தீங்கன்னா நீங்க பர்சனல் லேப்டாப் யூஸ் பண்றாலும் சரி. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒரு ஓல்டர் வெர்ஷன் யூஸ் பண்ணாம வந்து பாத்தீங்கன்னா ஈவன் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் டேட்டட்ல இருக்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி அதுல இருக்கிற வந்து பேட்சஸ் இல்ல வந்து ஹாட் ஃபிக்ஸஸ்லாம் ரெகுலரா அப்டேட் பண்றப்ப நீங்க அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சேஃப் அண்ட் செக்யூரா வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா நம்ம ஒரு ஆஸ் ஒரு நார்மல் மேனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ற அந்த சைபர் செக்யூரிட்டி ஹைஜின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சிஸ்டம்ல ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியரா வச்சிருக்க கூடாது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கமெண்டட் மெத்தட் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் என்னுடைய பர்சனல் லைஃப்ல இருக்கிற சில மெமரிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா போன்ல வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த போன்ல மட்டும் வச்சுக்கலாம். அதோட ஒரு பேக்கப் வந்து கூகுள் டிரைவ்ல போட்டுக்கலாம். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பென்ட்ரைவ்ல காப்பி வச்சுக்கலாம். தோ அந்த போன் வந்து பாத்தீங்கன்னா போயிடுச்சுன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய போட்டோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு செகண்டரி பேக்கப் வந்து ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதர் ஒரு ஹைஜின்ஸ் சொல்லலாம், ரெகுலரா பேக்கப் எடுத்து வைக்கிறது. பிளஸ் வந்து இதுல சோஷியல் இன்ஜினியரிங் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோஷியல் இன்ஜினியரிங் அவேர்னஸ் அப்படிங்கிறப்ப நீங்க ஏதாவது ஒரு கான்ஃபிடென்ஷியலான இன்ஃபர்மேஷன் பேசுறப்ப என்ன பண்ணுவீங்க, நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க காதுல போய் சொல்லுவீங்க இல்லையா? அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சீக்ரெட்டான மெயில் அனுப்புறீங்க, இல்ல ஒரு சீக்ரெட் டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல ப்ளீஸ் மேக் ஷூர் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் சர்டிபிகேட் யூஸ் பண்ணி இல்லைன்னா ஒரு செக்யூர் சேனல் மூலியமா. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்ல பேசுறீங்கன்னா 1 to 1 பேசணும், குரூப்ல பேசாத மாதிரி. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னு கேட்டா ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து பண்றப்ப அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெகுலரா நம்ம ஒரு ஆஸ் ஒரு இண்டிவிஜுவல்ஸா வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ற ஒரு சைபர் செக்யூரிட்டி ஹைஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ கமிங் பேக் டு திஸ், நம்மளுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அணு வந்து உங்களுக்கு அந்த இது சிலபஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்காங்களான்னு தெரியல. ஸோ பட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ற அந்த டொமைன் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரிடாமினெண்டா எப்படி இருக்கும் அப்படின்னா நாங்க எடுக்கிற ட்ரைனிங் வந்து சைபர் செக்யூரிட்டி ஃபவுண்டேஷன் அலாங் வித் செக்யூரிட்டி ஆபரேஷன் சென்டரோட இருக்கும். அதுல எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கோர்ஸ் சிலபஸ் நான் வந்து இப்போ நெக்ஸ்ட் சைட்ல ரன் த்ரூ பண்றேன். அதுல எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து மோஸ்ட்லி நாங்க வந்து ஒரு பேட்ச் எடுக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மிக்ஸ்ட் ஆஃப் ஆடியன்ஸ் தான் கிடைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நெட்வொர்க் செக்யூரிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பாங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு டொமைன்ல எக்ஸ்பர்டீஸா இருப்பாங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அவங்க மாஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி படிச்சுட்டு வந்திருப்பாங்க. பட் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அதர் டொமைன்ல இருந்து இந்த டொமைனுக்கு வரணும். அப்படிங்கிறப்ப நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா காமனாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸோட டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி 45 to 50 ஹவர்ஸ் இருக்கும். அதுல எப்படி கவர் பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன்ஸ் கம்ப்ளீட்டா கவர் பண்ணுவோம். கம்ப்ளீட்டா சைபர் செக்யூரிட்டி என்ன, சைபர் செக்யூரிட்டி பிரின்சிபல்ஸ் என்ன, பிளஸ் நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ் என்ன, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேசிக்ஸ் என்ன, பிளஸ் வந்து டெவ்ஆப்ஸ் ஆட்டோமேஷன் பண்றதுக்கு அந்த டெவ்ஆப்ஸ் உடைய கான்செப்ட்ஸ் என்ன, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரெட்னா என்ன, த்ரெட்ல என்னென்ன டைப் த்ரெட் இருக்கு, மால்வேர்ல என்னென்ன டைப் மால்வேர் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவர் பண்ணுவோம். பிளஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயின் பியூட்டி என்னன்னா இந்த நெட்வொர்க்கிங் அண்ட் ஓஎஸ் பேசிக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் கம் தியரியா இருக்கும்.
ஓகேங்களா? ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வெறும் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பேசிக்ஸ் மட்டும் கவர் பண்ணும். 2 ஆப்பரேட்டிங் சிஸ்டம் நாங்க எடுப்போம். அந்த 2 ஆப்பரேட்டிங் சிஸ்டமும் உங்களுக்கு எப்படி எடுப்போம் அப்படின்னா ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர் ஆஸ் அ சைபர் அட்மினிஸ்ட்ரேட்டரா அது என்னென்ன மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிலாம் உங்களுக்கு தேவைப்படுமோ அதை வந்து பாத்தீங்கன்னா வித் ப்ராக்டிகல்ஸ் அண்ட் தியரியோட சொல்லுவோம். அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் பேசிக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் வயர்ஷார்க் அதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா சில பேசிக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுக்கும். அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி தியரி தான் இருக்கும். பட் மால்வேர் அனாலிசிஸ் சிலது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேபோட சொல்லி கொடுக்கும். ஓகே. ஸோ அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல வெப் செக்யூரிட்டி அதை பத்தி வந்து உங்களுக்கு கவர் பண்ணுவோம். வெப் செக்யூரிட்டியோட பேசிக்ஸ், அதுல இருக்க வல்னரபிலிட்டி என்ன கண்டுபிடிக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அஃபென்சிவ் ஸ்கில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எத்திக்கல் ஹேக்கிங்னா என்ன, எப்படி வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது, ஸோ அதுக்குண்டான லேப் செட்டப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹை லெவல்ல கவர் பண்ணுவோம். பட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலா கவர் பண்றது. ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி ரீட் பண்றது, இது பண்றது. பட் நம்மளுடைய கோர் கான்செப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டொமைன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ட்ஸ், உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன்ஸ் இதெல்லாம் தான் இருக்கும். கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி, அவைலபிலிட்டி என்ன, அது என்னென்ன டைப் ஆஃப் அட்டாக்ஸ், பிளஸ் வந்து வல்னரபிலிட்டி, எக்ஸ்ப்ளாய்ட் ரிஸ்க்னா என்ன, இதோட என்னென்ன டொமைன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக் செஷன்ஸ் இருக்கும். ஒரு 2 to 3 கிளாஸஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி பேசிக்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாக் அண்ட் த்ரெட் மானிட்டரிங்னா என்ன, ஸோ அதை பத்தி உங்களுக்கு ஒரு கான்செப்ட்ஸ் இருக்கும். தென் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் செக்யூரிட்டி. அப்ளிகேஷன் செக்யூரிட்டினா அகைன் நான் சொன்ன மாதிரி டெவாப்ஸ் அப்படிங்கிறது ஒரு வாஸ்ட் கான்செப்ட் ஆர் டெவ்செக்ஆப்ஸ் அப்படிங்கிறது ஒரு வாஸ்ட் கான்செப்ட். பட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேஷன் பண்றதுக்கு உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஸ்கில் செட் உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க கைட் பண்ணிடுவோம், இல்ல டீச் பண்ணிடுவோம். இல்ல அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக்கா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீக்வல் இன்ஜெக்ஷன் எப்படி நடக்கும், இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி அந்த சீக்வல் இன்ஜெக்ஷனை இது பண்றதுக்கு நம்ம ஆட்டோமேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான நாலேஜ் கொடுத்துருவோம். பட் அதை பத்தி நாங்க டீப்பா சொல்லி கொடுப்போமா அப்படின்னு பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா அதுக்குண்டான மெட்டீரியல்ஸ் நாங்க கொடுத்துருவோம். அது எப்படி வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ணணும், எந்தெந்த சோர்சஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து கொடுத்துருவோம். ஸோ அது ஒன்று பண்ணிடுவோம். அது தவிர வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி டெஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை லெவல்ல சொல்லி கொடுத்துருவோம். பட் மெயின் கோர் கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல நான் வந்து கிளவுட் செக்யூரிட்டி அண்ட் கண்டெய்னர் குபர்நெட்டிஸ் செக்யூரிட்டி சொல்லியிருக்கேன். இதுலயும் அகைன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, உங்களுக்கு இதுல ஐஏஎம் அட்டாக்ஸ், அந்த செக்யூரிங் EC2 இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல S3 EC2 VPC இருக்கு. நான் வந்து கவர் பண்றது மோஸ்ட்லி வந்து அஸ்யூர் பெர்ஸ்பெக்டிவ்ல கவர் பண்ணுவேன் கிளவுட் செக்யூரிட்டியில. ஓகேங்களா, அதுல இருக்க வந்து என்னென்ன மாதிரி செக்யூரிட்டி டூல் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா டிஃபெண்டர் ஃபார் O365 அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஓகேங்களா, ஏன்னா 3 டூலும் கவர் பண்ண முடியாது எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சைபர் என்ன சொல்றது ஒரு கிளவுட் செக்யூரிட்டி எடுத்து அது இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 or 3 செஷன்ஸ் வந்து அது எப்படி கான்ஃபிகர் பண்ணலாம், அது எப்படி மானிட்டர் இனிஷியேட் பண்றது அப்படிங்கறத சொல்லிடுவோம் கிளவுட் செக்யூரிட்டியில. பிளஸ் கண்டெய்னர் அண்ட் குபர்நெட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா அகைன் இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a mixed of more theory with limited practicals இருக்கு. ஓகேங்களா, தென் நம்ம இதுக்கப்புறம் போறது தான் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் அண்ட் த்ரெட் ஹண்டிங். இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு லேப் செட்டப்பை பில்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஒரு 20 to 25 hours வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் அண்ட் த்ரெட் ஹண்டிங் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டூல் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா மெயினா என்ன கவர் பண்ணுவோம் அப்படின்னா SIM அப்படின்னு சொல்லுவாங்க, செக்யூரிட்டி இன்சிடென்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செக்யூரிட்டி இன்சிடென்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியில ஏகப்பட்ட டூல் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் QRadar, அஸ்யூரோட வந்து பாத்தீங்கன்னா சென்டினல் இருக்கு, பிளஸ் வந்து லாக்ரிதம் இருக்கு, தென் ஸ்ப்ளங்க் இருக்கு. ஸோ இந்த நான் சொன்ன மற்ற 3 டூல் இருக்கு பாத்தீங்களா, QRadar, அந்த சென்டினல் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா லாக்ரிதம். இது வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் ட்ரையல் லைசன்ஸ் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட்டா பாஸ் பண்ற லிமிடேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. பட் அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ப்ளங்க் அப்படிங்கிற டூலை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர் பண்ணுவோம். ஸ்ப்ளங்க் என்ன, ஸ்ப்ளங்க் டூலை எப்படி ஆப்ரேட் பண்றது, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு அதுல என்ன இருக்கும், அதுல வந்து எப்படி அதர் டூல்ஸ் இன்டிகிரேட் பண்றது, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல எப்படி த்ரெட் ஹண்ட் பண்றது அப்படிங்கிறது உண்டான கம்ப்ளீட் டீடைலிங் செஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் அண்ட் த்ரெட் ஹண்டிங்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதை எப்படி மானிட்டர் பண்றது, அதுல வந்து லாக் எப்படி இனிஷியேட் பண்றது, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு ஆட்டோமேஷன் பண்றது, அந்த ஆட்டோமேஷன் பண்றதுக்கு உண்டான ஸ்கில் செட் அதை எப்படி வந்து இது பண்றது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து போடுவோம். ஸோ இதுதான் தான் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து இந்த கோர்ஸ்ல வந்து எடுக்க போறது. பிளஸ் அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா டெவ்செக்ஆப்ஸ் இன்டகிரேஷன்ஸ் நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இதுல வெரி லிமிடெட் நாலேஜ் தான் இருக்கு இந்த CI/CD செக்யூரிட்டிஸ். பட் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜென்கின்ஸ் அப்படிங்கிற டூலை பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். பட் இதுல வந்து நான் டீடைலிங் செஷன் எடுப்பேன்னு கேட்டா உங்களுக்கு வந்து நாளைக்கு ஆட்டோமேட் பண்றப்ப நாளைக்கு வந்து சைபர் செக்யூரிட்டி வந்து பாத்தீங்கன்னா சில விதமான ஆட்டோமேஷன்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப அந்த ஆட்டோமேஷன் பண்றதுக்கு உண்டான ஸ்கில் செட் என்னென்ன மாதிரி உங்களுக்கு தேவைப்படும் அதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து கைட் பண்ணிடுவேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி கோர்ஸ் இது. பட் இதை தவிர வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கவர்னன்ஸ் அண்ட் ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் அகைன் இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து இந்த மாடியூல் 12 போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து இனிஷியலாவே கவர் பண்ணிடுவேன். கவர்னன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி கவர்னன்ஸ்னா என்ன, பிளஸ் GRCனா என்ன, அதுல என்னென்ன மாதிரி இருக்கு,
ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவாங்க, பட் மாடர்ன் டேஸ்ல என்னென்ன மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிடிபிஆர்னா என்ன, அது என்ன மாதிரி யூஸ் பண்ணுவோம், எதுக்காக யூஸ் பண்ணுவோம், ஸோ அப்படிங்கிறதுக்கு உண்டானது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சொல்லிடுவோம். ஓகேங்களா? அதை தவிர ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ், இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டப்ல வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காட்டுவோம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ ஹோம் லேப் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு சாக் லேப் இனிஷியேட் பண்ணுவோம். அந்த சாக் லேப் வந்து இனிஷியேட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைபர் செக்யூரிட்டி டூல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஒரு சாக் டூல் இல்லைன்னா ஒரு எஸ்ஐஎம் டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி, வெப் அப்ளிகேஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட டூல் இன்டெகிரேட் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி ஒரு ஜியான் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து பில்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பட் அட் த சேம் டைம் உங்ககிட்ட அதுக்குண்டான கெப்பாசிட்டி இருக்கு, அதாவது அதுக்குண்டான ஹார்ட்வேர் இருக்கு, என்னால் அந்த மாதிரி ஒரு ஜியான் செட்டப் ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்துல அந்த ப்ராஜெக்ட்டை எப்படி நீங்க பில்ட் பண்றது? நீங்க வந்து பாத்தீங்கன்னா இல்ல நான் லைவ் எக்ஸ்பீரியன்ஸோட தான் நான் வந்து இன்னொரு கம்பெனில போய் ஜாயின் பண்ணுவேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லிமிடெட் நாலேஜ்லாம் வேணாம் அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி ஒரு ஜியான் செட்டப்பை எப்படி பில்ட் பண்ணுமோ அதுக்குண்டான லேப் எப்படி வந்து பில்ட் பண்றதுக்கு அப்படிங்கிறதுக்கு உண்டான சோர்சஸ்லாம் கூட நாங்கள் கொடுத்துருவோம் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ்க்கு. ஸோ தட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்றப்ப ஒரு கான்ஃபிடென்ட் அட்டன் பண்ணலாம். பட் நம்ம எடுக்க போறதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்ப்ளங்க் டூல்ல ஒரு 3 to 4 டூல்ஸ் வந்து இன்டெகிரேட் பண்ணி அது மூலியமா லாக் எப்படி பாஸ் பண்றது அப்படிங்கிறது சொல்லிடுவோம். பட் உங்களுக்கு வந்து ஒரு 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 லார்ஜர் ஸ்கேல் ஆஃப் ஒரு லேப் வந்து செட்டப் பண்ணும், அதுக்குண்டான இதெல்லாம் வந்து கைட் பண்ணுவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பா கைட் பண்ணும். மேபி அட் த எண்ட் ஆஃப் த செஷன்ஸ் ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இல்ல எங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மினிமமாவே ஒரு 1 TB ஹார்ட் டிரைவ் இருக்கு, பிளஸ் வந்து எங்கிட்ட ஒரு 64 GB ரேம் இருக்கு, எனக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து இது பண்ணணும், எனக்கு அதுக்கு சோர்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டடா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியா வந்து பாத்தீங்கன்னா அந்த சோர்சஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கைடன்ஸும் சொல்லி கொடுப்போம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் வந்து சிலபஸ். எனக்கு இந்த சிலபஸ்ல வந்து அவங்க ஏதாவது அப்டேட் பண்ணிருக்காங்களான்னு தெரியல. பட் இது வந்து நாங்க ஒரு ஒரு 2 months முன்னாடி நான் வந்து இவங்க கூட இது பண்ணது. பட் அதை தவிர ஏன்னா சார் நீங்க வந்து சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல சில டாபிக்ஸ் எல்லாம் மிஸ் ஆயிருக்கு, பட் வந்து எனக்கு வந்து இதை தவிர நான் வந்து எல்எல்எம்ல ஏதாவது ஒரு இது வந்துச்சுன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இல்ல மாடர்ன் டே அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, அதை பத்தி ஏதாவது நீங்க வந்து ஒரு சின்ன கைடன்ஸ் மாதிரி கொடுப்பீங்களா, இல்ல அதை பத்தி ஏதாவது ஒரு லெக்சரிங் மாதிரி எடுப்பீங்களா? இஃப் டைம் பெர்மிட்ஸ் கண்டிப்பா நாங்க வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் எடுக்கிற செஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலபஸ் அப்படின்ற மாதிரி மட்டும் நான் ரன் பண்ண மாட்டேன். சப்போஸ் இதுல வேற யாராவது வந்து வேற ஏதாவது பர்டிகுலர் கான்செப்ட் வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபயர் வால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஷன் எடுப்பேன். ஒரு ஃபயர் வால்னா என்ன, அந்த ஃபயர் வால் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், அந்த ஃபயர் வால் வந்து எப்படி வந்து பாத்தீங்கன்னா லாக் உள்ள வருது வெளியில போகுது, எப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெரிமீட்டர் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா டிராஃபிக் அலோவ் பண்றோம், பிளாக் பண்றோம். அதே மாதிரி ஒரு இமெயில் செக்யூரிட்டினா ஒரு இமெயில் செக்யூரிட்டி டூல் எடுத்தே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து லைவா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சில queries இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து அந்த செஷன்ஸ்ல வந்து கவர் பண்ணுவோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டியூட் கூட கமிட் பண்ணிருக்கிறது 45 to 50 hours தான். பட் இன்கேஸ் நீங்க வந்து எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கூட வி ஒன்ட் ஹெசிடேட். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வெளியில போறப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ வந்து கிராக் பண்ற அளவுக்கு உங்ககிட்ட நாலேஜ் இருக்கணும். அதே மாதிரி நாங்க வந்து ஒரு மாடியூல் முடிக்கிறப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மாடியூல் 1, 2, 3 முடிச்சுட்டு காமனா வந்து பாத்தீங்கன்னா வீக்லி மினிமம் ஒரு டெஸ்டாவது நாங்க கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ கண்டக்ட் பண்ணிட்டு இதுல யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டு பி ஃப்ராங்க் இது ரொம்ப அஃபென்சிவா இருக்கும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டிங் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மொபைல் அட்டன் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா போயிடுவாங்க. அப்படிங்கிறப்ப யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாசிவ் அட்டெண்டரா இருக்காங்க அப்படின்னு நான் வெரிஃபை பண்ணுவேன். கரெக்ட் இல்லையா? அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேண்டம் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் கண்டக்ட் பண்ணுவேன். ஸோ அப்படிங்கிற பட்சத்துல அந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ChatGPTலயோ இல்ல வந்து கூகுளயோ பார்த்து போடுற அளவுக்கு டைம் இருக்காத அளவுக்கு தான் இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த டெஸ்டோட டியூரேஷன் 10 to 15 minutes தான் இருக்கும். ஒரு 40 to 50 questions இருக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்துல அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்னுடைய கிளாஸ் அக்டிவா கவனிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த டெஸ்ட்டை வந்து கிளியர் பண்ண முடியும், இல்லைன்னா கிளியர் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நாங்க வந்து எந்தெந்த இடத்துல செக் வைக்க முடியுமோ அந்த இடத்துல செக் வச்சு ஸோ வி வில் மேக் ஷுர் தட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் டொமைனு உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 80% புரிஞ்சுது அப்படிங்கிறத மேக் ஷுர் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நான் எடுக்க போற வந்து சிலபஸோட ஹை லெவல். ஸோ இதுல ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன், அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லிடுங்க. பட் அதனால அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து செஷன்ல கவர் பண்றேன். ஸோ இதுதான் ஓவராலா நான் எடுக்க போற செஷனுடைய ஹை லெவல். ஸோ இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் ஆர் டவுட்ஸ் ஏதாவது இருக்குங்களா உங்களுக்கு? இதுல இன்னொரு விஷயம், நான் இதுல என்னென்ன டூல் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். லேப்ல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்றது உங்களுக்கு காலி லினக்ஸ் வந்து நாங்க இன்ஸ்டால் பண்ணியே வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து இருக்கிற சில இன்பில்ட் டூல்ஸ்லாம் இருக்கு. மெட்டாஸ்ப்ளாய்ட், பர்ப் ஸ்யூட், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ டீம் ட்ரில்ஸ்லாம் அதெல்லாம் வந்து ஒரு சின்னதாக ஹை லெவலில் பார்த்துருவோம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பாசிவ் த்ரெட் ஹண்டிங் பண்றதுக்கு வயர் ஷாக்கு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாக் லேபுக்கு இது பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லேப் செட்டப் எல்லாமே கொடுத்துரும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பியூர் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ்க்காக நாங்க கொடுக்குற டூல்ஸ். ஓகேங்களா? இது வந்து நாங்க கொடுத்துருவோம். இதை வந்து பாத்தீங்கன்னா நான் மிஸ் பண்ணிட்டேன், இதை உங்களுக்கு ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சார் நீங்க வந்து வெறும் தியரி தான் எடுப்பீங்களான்னு கேட்டா ஐ வுட் சே 50 hours கிளாஸ்ல
ஒரு 20 to 25 ஹவர்ஸ் கண்டிப்பா தியரி இருக்கும். பட் 25 ஹவர்ஸ் கண்டிப்பா ப்ராக்டிகல் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து பேசிக் கான்செப்ட் எடுக்காம நான் டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா த்ரெட்னா பாக்கிறதுக்கு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த த்ரெட்னா என்னன்னு தெரியணும். பிளஸ் வந்து இமெயில் செக்யூரிட்டி அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இமெயில் ஃப்ளோ என்னன்னு தெரியணும். இமெயில் ஃப்ளோ தெரியாம டைரக்டா நான் இமெயில் செக்யூரிட்டி எடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அந்த ஒரு டொமைன் படிச்சே பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால அதெல்லாம் கவர் பண்றதுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த தியரி வந்து கவர் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ திஸ் உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் ஆர் டவுட்ஸ் இருக்கா? ஓகே நரேஷ் கொஸ்டின் கேட்டு வாட் அபவுட் பிளேஸ்மெண்ட் நரேஷ்? அது வந்து என்னுடைய ஏரியா கிடையாது. நான் வந்து என்னது வந்து பாத்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டா ட்ரைனிங் பண்ணி உங்களுக்கு வந்து ஐ மேக் ஷூர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்கில் செட்டை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ற வேலையை நான் பார்த்துருவேன் நரேஷ். பட் பிளேஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மேபி யூ கேன் கெட் இன் டச் வித் அனு ஆர் இன்ஸ்டியூட். அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் பத்தி பண்ற டெசிஷன் எடுப்பாங்க. அகைன் கோர்ஸ் ஃபீஸ் அது அவங்க தான் சொல்லணும். டீம் அதை நான் கிரியேட் பண்ண முடியாது. பட் லேப் செட்டப் ப்ராக்டிசஸ் அது கொடுக்க வேண்டியது வந்து என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் லேப் செட்டப்னா வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டூல் தேவைப்படுதோ அந்த டூலை வந்து இன்ஸ்டால் பண்ண வச்சிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லினக்ஸ்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த லினக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க விண்டோஸ் மிஷினே யூஸ் பண்ணாலும் VMware இன்ஸ்டால் பண்ணி அதுல வந்து லினக்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்றது, அந்த லினக்ஸ் கமாண்ட்ல எப்படி ரன் பண்றதுன்னு நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாக் த்ரூ பண்ணிடுவேன். அதே மாதிரி நீங்க பாசிவ் த்ரெட் ஹண்டிங் பண்றீங்க, ஒரு லைவ் டிராஃபிக் வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணும் அப்படின்னா அந்த வயர்ஷார்க் இன்ஸ்டால் பண்ணி அந்த வயர்ஷார்க்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் பண்றது அதுன்னு சொல்லிடுவேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாக் லேப் இது பண்றோம் அப்படின்னா நான் வந்து ஸ்ப்ளங்கோட மினிமம் ஒரு 2 வெப் அப்ளிகேஷன் இல்லைனா வந்து ஒரு காலி லினக்ஸ் இன்டெகிரேட் பண்ணிட்டு ஒரு லைவ் த்ரெட்டை எப்படி வந்து ஸ்ப்ளங்க் வந்து பாத்தீங்கன்னா லாக் வச்சு எடுக்கலாம் அப்படிங்கறத நான் சொல்லிடுவேன். ஸோ அந்தந்த ரெஸ்பெக்டிவ் இதுக்கு உண்டான டூல்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருவேன். அதே மாதிரி மால்வேர் அனாலிசிஸ்க்கு வந்து சில ஆன்லைன் ஃப்ரீ டூல்ஸ் இருக்கு. அந்த ஆன்லைன் ஃப்ரீ டூல்ஸ்ல எப்படி நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து அது வந்து நீங்க வந்து படிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான கைடன்ஸ்லாம் நான் கொடுத்துருவேன். ஸோ நீங்க டூல்ஸை பத்தி ஒரி பண்ண வேண்டாம். ஓகேங்களா? பட் நான் அகெயின் திரும்ப சொல்றேன், நான் சொல்லிக் கொடுக்க போறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 to 15% தான். உங்களுடைய இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்வால்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுக்கிறேன் அப்படின்னா என்னால ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்க லினக்ஸ் ரெடாட் கோர்ஸ் மட்டும் எடுத்தீங்கன்னா நீங்க அந்த கோர்ஸ் மட்டும் 3 மாசம். பட் ஆனா அந்த மொத்த லினக்ஸ்ல வந்து உங்களுக்கு ஆஸ் அ சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனா உங்களுக்கு என்னென்ன மாடியூல் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறத நான் கம்ப்ளீட்டா எடுத்துருவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா மாடர்ன் டேஸ்ல இருக்க எல்லா சைபர் செக்யூரிட்டி டூல் இட் கேன் பி எதர் ஃபயர்வால் ஆர் என்கிரிப்ஷன் ஆர் இமெயில் செக்யூரிட்டி டூல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கஸ்டம் லினக்ஸ்ல தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு லினக்ஸ் நாலேஜ் வேணும். ஸோ அந்த டூலை ஆப்ரேட் பண்றதுக்கு தேவையான லினக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பண்ணணும், எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். பட் நான் சொல்லி கொடுத்தது அந்த கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த கோர்ஸ் எடுத்தே இது இல்லை. ஸோ நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு மாடியூல் முடிச்சுட்டு உங்களுக்கு 2 நாள் டைம் கொடுப்பேன். 2 நாள் டைம் கொடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் எடுப்பேன். ஸோ அந்த டெஸ்ட்லேயே தெரிஞ்சு நீங்க எந்த அளவுக்கு வந்து கிளாஸ் அட்டென்டிவா இருந்தீங்க இல்ல வந்து பாத்தீங்கன்னா சரியா கவனிக்கல அப்படின்னு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நான் I'll make sure that. Any other questions, team? யாருக்கும் எந்த கொஸ்டின் இல்லையா? ஓகே. சதீஷ், கண்ணன். Okay. I don't see many. ஓகே. அனு எனக்கு தெரிஞ்சு வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது கிளாரிஃபை பண்ணணும் ஆஃப்லைன்ல அப்படின்னா நீங்க வந்து அவங்ககிட்ட கொஸ்டின்ஸ் வாங்கிக்கோங்க. இஃப் நோ கொஸ்டின்ஸ் எனக்கு தெரியல ஏன்னா எல்லாரும் மியூட்ல இருக்காங்க. ஓகே மேபி லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் தி செஷன். இப்போ எதுவும் கொஸ்டின்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில். ஓகேங்க சார். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ டீம். தேங்க்யூ ஸோ மச். அனு நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன். மேபி ஏதாவது கொஸ்டின் ஆஃப்லைன் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ். தேங்க்யூ சார்.